வணக்கம் அண்ட் வெல்கம் டு நித்ஸ் குக்கரி சேனல். கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் எபிசோட். இன்றைக்கி கார்த்திகை தீபத்துக்கு ஸ்பெஷலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தத்துக்கும் தீபத்துக்கும் என்ன சம்மந்தம் இப்படி தானே யோசிக்கிறீங்க. சரி, பஞ்சாமிர்தத்துக்கும் யாருக்கும் சம்மந்தம்? நம்ம திரு முருகப்பெருமானோட பிரசாதம், அது பஞ்சாமிர்தம். முருகர் பிறந்த நாள் தான் தீபம். எப்படின்னு நினைக்கிறீங்களா? கார்த்திகை பெண்கள் தான் முருகப்பெருமானை 6 குழந்தையாக வளர்த்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பட் இந்த 6 குழந்தைங்க ஃபார்ம் ஆனதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. முருகப்பெருமானோட நெற்றி கண்ணிலேருந்து வந்த 6 ஸ்பார்க்ஸ், அதில் தான் இந்த 6 பேபிஸ் ஃபார்ம் ஆனது. ஸோ இந்த பேபிஸை வளர்த்தது சரவண பொய்கையில் கார்த்திகை பெண்கள். இந்த 6 ஸ்பார்க்ஸ் உருவான அந்த குழந்தைங்களை சிங்கிள் சைல்டாக, ஒரே சிங்கிள் டிவைன் சைல்டாக மாற்றினது பார்வதி தேவி. அதுதான் நம்ம 6 முகத்துடையான், 6 முகன் திரு முருகப்பெருமான். அப்படி எப்படி திருப்பதிக்கு ஒரு லட்டோ, ஒரு கிருஷ்ணருக்கு ஒரு பால் பாயசமோ போல் முருகனுக்கு பஞ்சாமிர்தம். ஸோ பஞ்சாமிர்தம் இல்லாமல் என்ன தீபம்? ஸோ அதுவும் நம்ம பண்ணலாம். பஞ்சாமிர்தங்கிறது ரொம்ப ஈஸி, யார் வேணால் எப்படி வேணால் டக்குன்னு பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குமே இருந்தது. நானும் மேக்ஸிமம் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணலாம், அவசரமாக ஒரு பஞ்சாமிர்தம் பண்ணுவேன். பட் அப்படி இல்லைங்க, கொஞ்சம் அளவெல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பழனி பஞ்சாமிர்தம் கிட்ட வரும். எதுவுமே நம்மளுக்கு 100% பண்ண முடியாதுங்க. ஏன்னா கோவிலுக்குன்னு ஒரு டிவினிட்டி இருக்குது. இப்போ திருப்பதி லட்டு மாதிரி பண்ணலாம், பட் ஒரு 90% தான் அந்த டேஸ்ட் வரும். அதே மாதிரி பழனி பஞ்சாமிர்தம் மாதிரி பண்ணலாம், ஒரு 90%. பட் அந்த 90% அட்டைன் பண்ணுறதே பெரிய விஷயந்தான். ஸோ இந்த அளவெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக 90% ஆஃப், இல்லை 95% நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். பழனி பஞ்சாமிர்தம் நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம நித்ஸ் குக்கரியில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக கார்த்திகை பொரி, கார்த்திகை அப்பம், கந்தர் அப்பம் எல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி பஞ்சாமிர்தம் வீட்டில் ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இதுவும் நம்ம பஞ்சாமிர்தத்துக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். பஞ்சாமிர்தம்னா பஞ்ச அமிர்தம், முக்கியமாக 5 விஷயங்கள் தான். பனானா, நான் இங்கே இந்த ரோபஸ்டாங்கிற வாழைப்பழம் தான் ஒரு 4 பழம் எடுத்திருக்கேன். 5வது தான் என் கையில் இருக்குது, ஆனால் 4 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நீங்கள் செவ்வாழை யூஸ் பண்ணுங்கள், எந்த வாழைப்பழம், ஆனால் பழமாக இருக்கும், அவ்வளோதான் விஷயம். அப்புறம் ஒரு 1/2 கப் நாட்டு சர்க்கரை, 1/2 கப்பு ஜாகிரி வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், 1/2 கப்பு கல்கண்டு, 1/2 கப்பு இந்த சீட்ஸ் இல்லாத டேட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்குன்னு வச்சுக்கோங்க. அதே 1/2 கப்பு தேன். இதெல்லாம் லக்ஸுரி. முந்திரி பருப்பு, திராட்சை, வேறு எந்த நட்ஸ் வேணால் உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் பச்சையாக தான் போடணும், வறுத்தெல்லாம் போடக்கூடாது. நெய், ஏலக்காய் தூள், இது ஒரே ஒரு பிஞ்ச் ஆஃப் பச்சை கற்பூரம். நான் பல தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், கோயில் பிரசாதத்துக்கு இந்த டிவைன் ஸ்மெல் வர பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்ச் போடணும். சரிங்களா? ஸோ இனி இது நம்ம அடுப்புக்கிட்டே போக வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே ஜஸ்ட் மிக்சிங் தான் பண்ணலாமா? ஸோ இதோ முதல்ல நம்ம நான்வெஜ் எல்லாம் யூஸ் பண்ணாத ஒரு நல்ல பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் வெஜிடேரியன்ஸ்னால் சொல்கிறேன், சரிங்களா? அப்புறம் முதல் வேலையாக என்ன பண்ணணுன்னா, நம்மளோட வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அதை தட்டிடும் இந்த பாத்திரத்தில் போட்டுட்டேன். லைட்டாக இதை மேஷ் பண்ணால் நல்லாயிருக்கும். பஞ்சாமிர்தத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கட் பண்ண மாதிரி இருக்காது, மேஷ்டு ஸ்டேஜில் தான் இருக்கும். கையில் போட்டு கூட பிசைவாங்க. பட் நான் வீடியோவில் அப்படியெல்லாம் பண்ணால் அப்புறம் நீங்கள் நிறைய பேர் கமெண்டில் என்ன எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்பீங்க. பட் அப்படி தான் பண்ணுவாங்க, சரிங்களா? ஆனால் கிட்டத்தட்ட அதே மாதிரி இதில் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம அந்த பாவு பஜ்ஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அது எல்லாம் ஒரு நல்ல கரண்டியில் கூட ஈஸியாக பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லாவே மேஷ் பண்ணிவிடுங்க. மாவு மாதிரி பண்ண வேணாம், பட் கொஞ்சம் துண்டு துண்டாக இருக்கக்கூடாது. ஸோ இதோ நல்லா போட்டாச்சு. இப்போது இந்த நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஹனி. பஞ்சாமிர்தத்தில் ஸ்வீட்டுக்கெல்லாம் குறையே இருக்கக்கூடாது, அதனால் கொஞ்சம் தாராளமாக தான் இருக்கும் எல்லாமே. சரியா? கல்கண்டு. இப்போது ஒரு கரண்டியால் நல்லா கிளறிடலாம்.
ஸோ இதோ பாருங்கள், நாட்டு சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம டேட்ஸ், சிலவங்க இப்போ டேட் சிரப்பெல்லாம் கூட ஊற்றுறாங்க. எனக்கு அதில் நம்ம அவ்வளோவா உடன்பாடு இல்லை. சரிங்களா, பண்ணலாம், வேணும்னா பண்ணலாம், பட் இப்போ அப்படியெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஊறி நல்லா இருக்குங்க. ஆனால் பிரசாதம்லாம் பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்குன்னெலாம் பேசக்கூடாது. எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் மாஸ்க் மாதிரி அந்த காலத்தில் ஒரு டவலே கட்டுவாங்க. திடீர்னு ஒரு தும்மல் இருமல் எதுவும் எச்சே ஏதாவது ஒரு ட்ராப் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ப்ளஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் முதல்ல அது போடுவோம். பாருங்கள், அதுவே தாராளமாக தான் இருக்குது, போதும். பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் அதோட பக்குவம். அது என்னன்னு தெரில, அந்த சாமிக்கு பிரசாதம்லாம் பண்ணும்போது நம்ம டேஸ்ட் பண்ணாமல் பண்ணாலும் எல்லாமே பர்ஃபெக்டாக நமக்கு பார்க்கும்போதே இது பத்தாது, இது பத்தும், இது ஜாஸ்தி எல்லாம் தெரியும். வாசனை பிடிக்கக்கூடாது, ஆனால் அதுவாக வரும். ஸோ அப்போ தெரிஞ்சுக்கலாம் கரெக்டாக இருக்குன்னு. ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஜஸ்ட் ஒரு பிஞ்சு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, அவ்வளோதான். இதோ நம்ம பஞ்சாமிர்தம் ஆயிடுத்து. ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷம் செட் பண்ண விட்டோன்னா அது செட் ஆகிடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம செட் பண்ண வச்சுட்டோம். பட் எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டம் என்னென்னா நம்ம பஞ்சாமிர்தம் பண்ணன்னு கொஞ்சம் நெய் எடுத்துகிட்டு அதையும் பண்ணாமல் மிச்சம் வைக்கணும். ஸோ அதையும் ஆட் பண்ணிடலான்னு அதையும் ஆட் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுங்க, போதும். இப்போவே நல்லா நெய் வாசம் மிக்ஸ் பண்ணும்போது வருது. சரிங்களா, ஸோ அதையும் நான் போட்டுட்டேன். ஆனால் இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணுங்கள். யூஸ்வலாக அந்த கோயிலெல்லாம் போனாலும் இந்த மாதிரி பண்ணி வீட்டில் ஏதாவது பிரசாதம் பண்ணி பூஜைக்கு பண்ணாலும் ஜஸ்ட்டு அப்படியே என்னமோ ஊறுகாய் மாதிரி நக்குவாங்க. பஞ்சாமிர்தம் ஐயோ ஸ்வீட்டு போதும் வேண்டான்னு. ஆனால் ஒரு தடவை சாப்பிட்டுட்டு அந்த பக்கம் போய் மறுபடியும் கேட்டு வாங்குவாங்க. இட்ஸ் மை கேரண்டி. ஹனி கொஞ்சம் இருந்தது மிச்சம். ஸோ எதுவும் மிச்சம் வைக்கக்கூடாது சாமிக்குன்னு எடுத்ததுன்ட்டு. இந்த கப்பில் ஒட்டிகிட்டு இருந்தது இல்லையா, ஸோ எல்லாம் சேர்த்து நான் சொன்னேன் இல்லையா, அப்போ லூஸாக இருந்தது பாருங்கள், கொஞ்சம் செட் ஆகுது. சரிங்களா, இவ்வளோதான், நம்ம பஞ்சாமிர்தம் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் நம்ம சூப்பர் டிவைனான பஞ்சாமிர்தம் ரெடி ஆகிடுத்து. சரிங்களா, ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அது சின்ன விஷயம்னாலும் கொஞ்சம் ஒரு தயக்கம் இருக்கும் எல்லாருக்கும் பண்ணுறதுக்கு. நீ ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுவீங்க. சரியா, இப்போதைக்கு நான் இதை சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு காமிக்க முடியாது. நான் ஒரு இடத்துக்கு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி மட்டும் காமிக்கிறேன். நான் அப்போவே காமிச்சப்போ உங்களுக்கு ரொம்ப லூஸாக தெரிஞ்சிருக்கும். இதை பாருங்கள், இதை பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. சரிங்களா, இதுதான் பஞ்சாமிர்தம். அப்படி கட் ஆகக்கூடாது, டக்கு டக்குன்னு உழுவக்கூடாது. எப்படின்னா அப்படியே அந்த ஃப்ளோ இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. ஸோ கரெக்டாக அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. பூஜைக்கெல்லாம் நீங்களே பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ எல்லோரும் பஞ்சாமிர்தம் வீட்லேயே பண்ணி முருகன் அருளை பெற்றுங்கள். பர்ஃபெக்ட் அண்ட் டிவைன் பஞ்சாமிர்தம் வீட்டிலையே எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிட்ஸ் குக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள்.